ஹாய் கைஸ், டுடே பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி பர்பஸ் என்னால் அதாவது எனக்குலாம் நான் கீழே விழுந்து என்னென்ன காயம் பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரி ரைடிங் ஜாக்கெட் தான் வாங்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஹெல்மெட்டும் ஓகே, அதே மாதிரி ரைடிங் க்ளவுஸும் ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு ஃபால் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தால் எங்கெங்கே ஃபஸ்ட்டு அடிப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூண்டுவீங்க, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் பைக்கிங் இப்படி போயிட்டு இருக்கும் போது சப்போஸ் கீழே விழும்போது கை தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே ரோட்டு மேலே அட்டாச் கீழே படும், ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் க்ளவுஸ், ஓகேவா? இந்த ரைடிங் க்ளவுஸ் நான் எப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 months இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஊட்டியில் ஒரு டைம் நான் கீழே ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிஞ்சிருச்சு, ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட் நல்லா தான் இருக்குது. முக்கியமாக இந்த ரைடிங் ஜாக்கெட் இந்த ரைடிங் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வாங்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பார்த்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், ஓகேவா? இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த எட்ஜுக்கிட்ட பேடிங் இருக்கணும், ஓகேவா? உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா இந்த ரைடிங் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்படி போடுறேன், ஓகேவா? இப்படி போடும்போது இந்த ரைடிங் க்ளவுஸ் நான் இப்படி போடும்போது இங்கே ஒரு பேடிங் எனக்கு இருக்குங்களா, இந்த பேடிங் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேடிங் இருக்குங்களா, இங்கே பேடிங் இருக்குங்களா, இந்த பேடிங் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கை தப்பிக்கும். ஏன்னா சப்போஸ் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்படி தேய்க்கும் போது இந்த கை தேய்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வச்சுருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400-500 தான் வரும். இன்னும் குவாலிட்டியாக வாங்கினா ஒரு 1000 நல்ல குவாலிட்டியாகவே வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இது நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணி நான் வாங்கினேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்மெட் என்ன தான் நம்ம போட்டிருந்தாலும் மண்டையில் அடிப்படுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன், அதாவது பிராண்டிங் கண்ணுலாம் நான் சொல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஏஜியோட ஃபஸ்ட்டு காப்பி யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போர்டு கம்பெனி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. அதனால் இந்த ஹெல்மெட் எனக்கு எதனால் பிடிச்சிருக்குன்னா முக்கியமாக சொன்னால் எனக்கு பிளாக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் 360 ஆங்கிள் மாதிரி. அதனால இது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா மூச்சு முட்டிடுச்சுன்னா கூட சப்போஸ் இப்படி கூட ஓப்பன் பண்ணிட்டு கூட நம்ம மூச்சு முட்டாது. சப்போஸ் பாலக்லா போடும்போதுன்னா கன்ஃபார்ம் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு முட்டும், ஓகேவா? அதனால தான் இந்த ஹெல்மெட் ஸ்டீல் பேர்டு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக மைக் பார்த்தீங்கன்னா என்ன மைக் யூஸ் பண்ணுறேன்னா போபோ கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்டர்காமோட கனெக்ட் பண்ணி. ஆனால் இன்டர்காம் ஒன்றும் நான் வாங்கலை, இன்டர்காம் பேடெல்லாம் இருக்குது. இன்டர்காம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாங்கணும், அதுவும் கோப்ரோவும் வாங்கணும், ஓகேங்களா? இது ஓகேவா? ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா செகண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட். இது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்களேன் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னா நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன். நான் ரைடிங் ஜாக்கெட் போடாமல் ஒரு நார்மல் டேஸில் வந்தேன்னா அப்போ சேனல்லாம் கிடையாது. நான் நார்மலாக ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்டோட போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா தடிக்கு, அதாவது வண்டியிலேருந்து ஸ்லிப்பாகி இப்படி விழுகும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சைடு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. இங்கெல்லாம் அடி விழுந்துருச்சு. எதனால பார்த்தீங்கன்னா நான் ஷர்ட் தான் போட்டிருந்தேன். ஜீன்ஸ் பேண்ட் போட்டனால பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா காலெல்லாம் பெருசாக அடிப்படலை. ஆனால் எனக்கு ஒரு ஷர்ட் போட்டிருந்தேன் அந்த டைம் போட்டனால ஃபுல்லாக கையெல்லாம் கொஞ்சம் நல்லா அடி விழுந்துருச்சு. எதுவுமே பண்ண முடியல கொஞ்சம். ஆனால் சப்போஸ் இது மட்டும் அந்த டைமில் எனக்கு மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் காப்பாற்றிருக்கணும், இங்கே பேடிங் இருக்கணும். அதாவதுன்னா கையில் இங்கே பேட் இருக்கும், இங்கே பேட் இருக்கும், இங்கே பேட் இருக்கும், இங்கே பேட் இருக்கும். அதே மாதிரி தான் பின்னாடி முதுகில் அந்த போனுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நானே உங்களுக்கு காட்டுறேன். இது பேக் சைடு, இது நம்ம முதுகு சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேடிங் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இது கை பார்த்தீங்கன்னா கையில் இந்த முட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஷோல்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேடிங் இருக்கும், ஓகேங்களா? அதாவது எனக்கு இந்த பேடிங் எனக்கு இல்லை. சப்போஸ் வேணும்னா கூட நம்ம தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணி கூட தனியாக நம்ம வாங்கிக்கலாம். இது நான் என்ன பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் ஹிமாலயன் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4Kலேருந்து ஒரு 5K அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 year பக்கம் தான் ஆச்சு. இது நான் வண்டி பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன். அது போக கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம கொஞ்ச நாள் பைக் ரெடி பண்ணி வீடியோ போட்டோம்னா அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பைக் யூஸ் பண்ணி வெளில போகும்போது அப்படின்னா இந்த ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணிக்குவேன். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அதனால் நான் இத்தனை பொருள் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நம்மளோட ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடிங் க்ளவுஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடிங் ஜாக்கெட், ஓகேங்களா? இதான் நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு ஹெல்மெட் ஒரு 3.5Kன்னு வச்சுக்கோங்க. ஹெல்மெட் ஒரு 1500 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது ரைடிங் ஜாக்கெட் ஒரு 6Kலேருந்து ஒரு 5Kக்குள்ளே வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ரவுண்டுக்குள்ளே பண்ணோன்னா ஒரு 9Kலேருந்து ஒரு 10Kக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி பர்பஸை நம்ம காப்பாற்றியாச்சு.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைடிங் பேக்கெட் இந்த டைம் நான் சொல்லியிருக்கலாம். நான் ரைடிங் பேண்ட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ரைடிங் பூட்டும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. நான் ரைடிங் பேண்ட் எதனால நான் வந்து யூஸ் பண்ணலன்னா, நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணும்போது நான் ஜீன்ஸ் பேண்ட் தான் மேக்ஸிமம் போடுவேன். நான் வந்து நார்மலாக அந்த லைக்ரா கிளாத்தும் சரி, பனியன் கிளாத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைப் நான் போடவே மாட்டேன். ஏன்னா வந்துன்னா நான் ஜீன்ஸ் பேண்ட் வந்து போட்டால் கூட கொஞ்சம் பார்க்கவும் லுக்கும் நல்லாயிருக்கும் ரைடிங் ஜாக்கெட் போடும்போது. 2வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே வந்து கிழியாது. ஓகேங்களா? அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து நான் ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் 2 பொருள் வாங்கணும். ஆனால் அதையும் யூஸ் பண்ணணும். நான் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கேன். என்னதுன்னா பூட்டும் பார்த்தீங்கன்னா பூட் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ரைடிங் பேக்கெட்டும் யூஸ் பண்ணணும். ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஆக்சஸரீஸ். உங்கள்ட்ட என்னென்ன ஆக்சஸரீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறக்காம சொல்லுங்கள். இதெல்லாம் நான் சொன்னது ஓகேவா? இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணுமா? அப்படின்றது 2வது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஒரு பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது நல்ல ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணலாமா? அப்படின்றதும் சொல்லுங்கள். எனக்கு ஆனால் ஸ்டீல் பாடுன்றது எனக்கு ஓகே தான். இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ், கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது செம்மையாகவும் இருக்கும். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஏன்னா வந்து என் வண்டி ப்ளூ கலரு, எப்பயுமே எனக்கு பிளாக் கலர் ஹெல்மெட் தான் பிடிக்கும். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜியோட ஃபஸ்ட் காப்பி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிளான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளானில் இருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் கழிச்சு ஒரு 2 days 3 days கழிச்சு நான் அந்த வீடியோவும் எடிட் பண்ணி போட்டுறேன். ஓகே ஸ்கோர் பாய். இதோட இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிளான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஸ்கோர்.